அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமீஸ் ஹோம் செஃப். இந்த வருஷம் ரமதானுக்கு நம்ம வீட்டு ஃப்ரீசரில் என்னெல்லாம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நான் 1 இயருக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், லாங் வீடியோ. நிறைய வெரைட்டியாக ஐட்டம்ஸ் செஞ்சு காமிச்சு. ஸோ இந்த வாட்டி அந்த அளவுக்கு செய்யலை, கம்மியாக தான் செஞ்சுருக்கோம். டைம் கிடைக்கல, க்ளீனிங்லேயே ஃபுல்லாக போயிடுச்சுது. ஸோ ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தாங்க. கொஞ்சம் அதிகமாக அரைச்சி அதை சின்ன சின்ன பீசஸாக உடச்சி எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். இது 1 மந்த்துக்கு சரியாக இருக்கும். அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பாப்கார்ன் செஞ்சு வச்சுருக்கேன். கம்மியாக தான் இருக்குது, ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தேவைப்பட்ட அப்பப்போ செஞ்சு வைக்கிறதா. இது வந்து ரெடிமேட் மிக்ஸ் மாதிரி வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அந்த பவுடரில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறது தான். ஸோ ஈஸியான வேலை தான் அது. அப்புறமா இந்த பக்கம் சமோசா எடுத்து வச்சுருக்கேன். சமோசா பார்த்திங்கன்னா வெஜிடபிள் அண்டு சிக்கன் ரெண்டுமே பண்ணியிருக்கோம். அப்புறமா இது வந்து பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி உதுத்து போட்டு வச்சுருக்கோம். கஞ்சிக்கு கூட்டு பண்ணுறதுக்கு, நோம்பு கஞ்சியில் போடுறதுக்கு, அப்புறமா ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. இது வந்து பீஃபை வந்து மசாலா போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். இது வந்து பீஃப் ரோஸ்ட், அப்புறமா பீஃப் கிரேவி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்வீட்கான வேக வச்சு அடர்த்தி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்ப்ரிங் ரோலில் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் சமோசா வெஜிடபிளில் போடுறதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்புறமா இது வந்து சிக்கன் கட்லெட் செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 வீக்ஸுக்கு ஆகிற மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கேன். பட் சமோசா கொஞ்சம் அதிகமாக பண்ணோம். சமோசா லீஃப் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்ல, அதனால. ஸோ இது வந்து ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம். இந்த ஜிகர்தண்டா இஃப்தாருக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். பாதாம் பிசின் நிறைய போடுவாங்க, நன்னாரி சர்பத் போடுவாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஐஸ்கிரீம். இதுக்கான மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. அந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா 1 இயர்க்கான புளியை வந்து மாமி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு புளி யூஸ் பண்ணோம்னா லாஸ்ட் வரைக்கும் சேம் கலரில் அப்படியே இருக்கும். அப்புறமா இந்த பாக்ஸில் எல்லாம் வந்து கருவாடு வீட்டில் காய வச்சு அதை வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் டோரில் வந்து நமக்கு பேக்கிங் சம்மந்தமாக ஃப்ரெஷ் க்ரீமில் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.